ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ஒரு சிம்பிளான டிராயிங். நான் புத்தரோட ஃபேஸை ட்ரா பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லணும். நான் ஒன்றும் ஒரு சூப்பரான ஆர்டிஸ்டோ இல்லை நல்லா ட்ரா பண்ற பொண்ணோ கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த புத்தரோட இமேஜ் கூட நான் ட்ரேஸ் எடுத்துட்டு அதுக்கு மேல பிளாக் பென் வச்சு நான் நல்லா என்ரிச் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். உங்கள யாராச்சும் எனக்கு இதுல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணா பர்ஃபெக்டா வரும் அப்படின்னு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வாட்டி நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி என்னால முடிஞ்ச டிராயிங்கை ட்ரா பண்ணி அப்லோட் பண்றேன். சரி, திடீர்னு டிராயிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் தோணுச்சு? நம்ம லைஃப்ல இவ்வளவு ஃபாஸ்டா நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஸ்கூல் படிச்சோம், காலேஜ் முடிச்சோம், ஒர்க்ல சேர்ந்தோம், மேரேஜ் ஆயிடுச்சு, கிட்ஸ் வந்தாங்க. அதுவும் எஸ்பெஷலா ஒரு ஒர்க்கிங் உமனா இருந்துட்டு ஃபேமிலியும் இருந்தா மல்டி டாஸ்கின்கே மல்டி டாஸ்க் கொடுக்குற அளவுக்கு வேலை இருக்கும். 1 இயர் கூட ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மாதிரி ஓடும். பசங்களுக்கு சொல்லவே வேணாம், அதுக்கேற்ற வேலை ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கு. எஸ்பெஷலி ஐடி கார்ப்பரேட் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஸ்க்ரீன்ஸு, மெயில்ஸு, மல்டி டாஸ்கின் லைஃப் ஃபுல்லாகவே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஒரு 30 மினிட்ஸ் கூட இருக்கு, ஒரு 10 மினிட்ஸ் கூட ஒரு புக் படிக்கவோ இல்ல அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க கூட முடியல. ஏன்? ஏன்னா நம்மளுக்கு ஃபோக்கஸ் இல்ல, பொறுமை இல்ல. ஈவன் ஆஃபீஸ்ல நடக்கிற மீட்டிங் கூட ஃபுல் ஃபோக்கஸ் தான் நம்மளால கவனிக்க முடியல. காதுல ஒரு ஹெட்செட் போட்டுட்டு மீட்டிங் பாட்டு போயிட்டு இருக்கும், கையும் கண்ணும் நம்மளோட டெலிவரபிள்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். நம்ம மைண்டை எப்பயுமே ஓவர்லோடடா வச்சிருக்கோம். அதனால தான் நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். சின்ன வயசுல என் அம்மா எழுதி படிச்சாதான் மைண்ட்ல நல்லா நிக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? நியூரோ சயின்ஸ் ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு விஷயத்த படிக்கிறத விட, டைப் பண்றத விட, கையால எழுதும் போது இல்லாட்டி வரையும் போது நம்ம பிரெயின்ல சென்சார் மோட்டார் இன்டகிரேஷன் ட்ரிகர் ஆகுது. அப்படின்னா டச் மசில்ஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் விஷுவல் ப்ராசஸிங் ஒரே நேரத்துல கனெக்ட் ஆகுது. நியூரோ சயின்டிஸ்ட் இதை தான் பெரைட்டல் அண்ட் ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேஷன் சொல்றாங்க. நம்ம ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் மட்டும் இல்லாம பிரெயினோட நியூரல் பாத்வே ரொம்பவே ஆக்டிவேட் ஆகுது. ஃபோக்கஸ் அண்ட் மெமரி ரிட்டைன்மெண்ட் பூஸ்ட் ஆகுது. இந்த புத்தரோட ஃபேஸை நான் ட்ரா பண்ண எனக்கு நியர்லி ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு. ஆரம்பத்துல என்னோட மைண்டு ஃபாஸ்டா வர முடிச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் புத்தரோட தலையில அந்த ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டே வந்தேன். அந்த சர்க்கிள் போடும்போது என்னால ஒரே லைனா அடுத்தடுத்த சர்க்கிள் போட ஃபோக்கஸ் பண்ண முடியல. பாதி சர்க்கிள் இங்க, பாதி சர்க்கிள் அங்க போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு எனக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரே லைனா கரெக்டா அடுத்தடுத்து போடுறதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். மனம் என்பது குரங்கு போல் அப்படின்னு சொல்றத நான் அப்போ உணர்ந்தேன். அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ரொம்ப கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னோட பாடியும் மைண்டும் நீ இதை ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதையும் மீறி என் மைண்டை ஃபோக்கஸாக கொண்டு வந்து நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது முடிக்க ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆச்சா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் என்னோட பிரெயின் அவ்வளவு ரிலாக்ஸ்டாக, அவ்வளவு ரிஃப்ரெஷ்டாக, அவ்வளவு ஃபோக்கஸ்டாக இருந்ததை நான் உணர்ந்தேன். ½ கிட்ட என்னால் ஒரு ஃபோன் பார்க்காம, ஒரு லேப்டாப் பார்க்காம, எந்த ஒரு வேலையை பற்றியும் நினைக்காம, ஒரு லேப்டாப் இல்லாம, டிவி இல்லாம, ஃபோன் இல்லாம, அடுத்து நான் என்ன வேலை பண்ணணும்னு நினைக்காம, அந்த மொமெண்ட்ஸ் அட் ப்ரெசன்ட் என்ன நடக்குது, ஃப்யூச்சரோ பாஸ்டோ எதையுமே திங்க் பண்ணாம இப்போ இந்த நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வச்சு என் மைண்டை உட்கார வச்சேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்களும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இந்த புத்தரோட ஃபோட்டோவை ட்ரேஸ் எடுங்க. நம்மளோட மெயின் கோல் நம்மளால எவ்வளவு ஃபோக்கஸாக உட்கார முடியுது, அவ்வளவுதான். ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு பேர் பாதியிலே ஏஞ்சி போனீங்கன்னு சொல்லுங்க. எவ்வளவு பேரால ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி ஃபோக்கஸ்டாக முடிக்க முடிஞ்சிச்சின்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேலே முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் எப்படி ரிஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்கிறத மறக்காமல் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.